வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலில் ஆர்ஆர்பி குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒவ்வொரு ஷிஃப்டாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி குரூப் டியில் அதிக வெயிட்டேஜ், அதாவது ஜென்ரல் சயின்ஸ்க்கு மட்டுமே வந்து 25 மார்க்ஸ் வெயிட்டேஜும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 மார்க்ஸ் வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேக்ஸ் செப்பரேட் சீரீஸாக வந்து ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2018 நடந்த ஷிஃப்ட் 2 கேள்விகள், 18th செப்டம்பர்க்கான ஷிஃப்ட் 2 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The 90 East Ridge is a submarine volcanic ridge located in which ocean? Pacific Ocean, Atlantic Ocean, Arctic Ocean, Indian Ocean. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் பிளேசஸ் அது ரிலேட்டடான ஒரு கொஷின் தான். இந்த 90 ஈஸ்ட் ரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே பார்த்தோம்னா ஒரு பிளவு ஏற்படுறது தான். ஒரு சர்ஃபேஸில் இந்த இடத்துல இப்போ ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிளவு ஏற்படுறது தான் நம்ம ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் வோல்கனிக் ரிட்ஜுங்கிறது வந்து வோல்கனிக் எரப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். இந்த 90 ஈஸ்ட் ரிட்ஜ் அப்படிங்கிறது எந்த ஓஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது. இந்திய பெருங்கடலில் தான் வந்து 90 ஈஸ்ட் ரிட்ஜ் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் ஓஷன் தான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. ஸோ ஓஷனோட சைஸ் பொறுத்த எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா PAISA பைசா. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக். இந்த ஆர்டரில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். செகண்ட் அண்டார்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். ஸோ இந்த ஆர்டரில் ஓஷனோட சைஸ் டிக்ரீசிங் சைஸில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விச் இஸ் தி மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் அமாங் தி கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ்? ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சல்ஃபர் கொடுத்துருக்காங்க, குளோரின், மெக்னீஷியம், அலுமினியம். பிஃபோர் தட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலக்ட்ரோபாசிட்டிவ்னா என்ன? ஒரு எலிமெண்ட்டை ஏன் எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஆட்டம் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிற ஆட்டம்ஸ் கூட கம்பைன் பண்ணுறது, அதாவது ஒரு ஆட்டம்கான டொனேட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆட்டம் தான் கிட்ட இருக்க எலக்ட்ரானை வேற ஒரு ஆட்டம் கூட டொனேட் பண்ணி பேர் ஆனிச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக மெட்டல்ஸ்க்கு தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். நான் மெட்டல்ஸை விட மெட்டல்ஸ்க்கு எலக்ட்ரோபாசிட்டிவிட்டிங்கிறது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லைக்வைஸ் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் இது ஒரு மெட்டல். இந்த மெட்டல் எலிமெண்ட்டுக்கு அதிக எலக்ட்ரோபாசிட்டிவ் கம்பேரிங் திஸ் சல்ஃபர், குளோரின், அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது மெக்னீஷியம்க்கு அதிக எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி இருக்குது. ஒருவேளை ஜென்ரலாக மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சீசியம். இதோட அட்டாமிக் நம்பர்னு பார்த்தோம்னா 55. மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா அது சீசியம் தான். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் மெக்னீஷியம் ஒரு மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட். Next question. An object is released from a certain height above the ground. Just at the minute it touches the ground, it will possess which type of energy? Heat, chemical energy, kinetic energy, potential energy. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்ட்டாங்க. இந்த ஆப்ஜெக்டை ஒரு பில்டிங் மேலே இருந்து த்ரோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங் மேலேருந்து த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷனில் கம்பேர் பண்ணும்போது ஹீட், கெமிக்கல் இது ரெண்டு ஆப்ஷனும் கட் ஆயிரும்.
ரிமைனிங் பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதில் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா எம்ஜிஹெச். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்டை டச் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டோட எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஃபார்முலான்னு பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியில் ஜி வருது. ஜிங்கிறது கிராவிட்டி. ஸோ அப்போ ஆன்சர் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம் நம்ம நினைக்கலாம். பட் ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை மேலே இருந்து தூக்கி போடுறோமோ அந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதுவே அந்த ஆப்ஜெக்டோட ஹைட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். அதனால கரெக்டாக லாஸ்ட்டாக அந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எனர்ஜின்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி கம்மியாகிரும். A milkman adds a small amount of baking soda to fresh milk to improve the taste of milk, to increase the cream in the milk, to prevent acidification of milk, to improve the consistency of milk. ஸோ பால்காரங்க ஃப்ரெஷ் மில்க் கறந்த உடனே அதில் கொஞ்சமான அமௌண்ட்டு, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் பேக்கிங் சோடா கலப்பாங்க. இது எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக கறந்த பாலில் வந்து லைட்டாக வந்து அசிடிட்டி இருக்கும். ஸோ அந்த அசிடிட்டியை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுறோம். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம பாலில் இருக்க அந்த அசிடிட்டியை வந்து குறைக்க முடியும். அண்ட் இந்த சோடியம் பைகார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா NaHCO3. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் சோடா அதே மாதிரி வாஷிங் சோடா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து the molecular mass of O2 is. ஸோ ஆக்சிஜன் மாலிகுலோட மாலிகுலர் மாஸ் கேட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னா அதோட மாஸ் அப்படிங்கிறது வந்து மாஸ் அப்படின்னாலே புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான் தான். அப்போ ஆக்சிஜனோட மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது வந்து 16. இங்கே O2 கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி O2 மாலிகுலாக இருக்குது. அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம்க்கு 32 யூனிட்ஸுங்கிறதான மாஸ். ஸோ ஆன்சர் இஸ் 32 யூனிட். கிளியர்? ஸோ மாஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Sadhguru Jakki Vasudev has been awarded with Padma Bhushan Award in 2017 by the Government of India for his contribution towards which of the following? Politics, music, spirituality, sports. ரொம்ப ஈஸி கொஷின். பத்மபூஷன் விருது 2017 ஜக்கி வாசுதேவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன். ஓகேங்களா? அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற டிவிஷனில் தான் வந்து பத்மபூஷன் விருது 2017 ஜக்கி வாசுதேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின். Who among the following is the founder of Paytm? விஜய் பாஸ்கர், விஜய் சேகர் சர்மா, விஜய் மலையா, நரேந்திர குமார். பேடிஎம் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை முதல்ல ஃபவுண்ட் பண்ணது யார், இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேகர் சர்மா. ஸோ விஜய் சேகர் சர்மா தான் பேடிஎம்ங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தவர். எங்கே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நொய்டாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அண்டு இதோட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2009 இந்த பேடிஎம் கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு பேடிஎம் பேங்க், பேடிஎம்
பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சப்சிடைஸ்ட் கம்பெனியை 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேடிஎம் ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தோம்னா 2009. அதுக்கு கீழே பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்தது 2017. ரெண்டோட ஹெட் குவார்ட்டருமே வந்து நொய்டாவில் இருக்குது. An object is stationary, then the force is still acting on it is weight, momentum, acceleration, impulse. ஸோ ஒரு பொருள் கிரவுண்ட் சர்ஃபேஸில் ஒரு பொருள் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா அதில் எந்த வகையான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மொமெண்டம்ங்கிறது வந்து மூமெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு பொருள் ஸ்டேஷ்னரியாக நிலையாக இருக்குது அப்படின்ட்டாங்க, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனும் ஸ்பீடை பொறுத்து, அதாவது ஒரு டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அமையுது, மூமெண்ட்டை பொறுத்து, அப்போ இதுவும் கிடையாது. இம்பல்ஸும் கிடையாது, இம்பல்ஸும் மூமெண்ட்டை பொறுத்து. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா வெயிட். ஸோ நம்ம ஆப்ஷனில் இருந்து நெக்லெக்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பொருள் நிலையாக ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா அதில் ஆக்ட் ஆகிற ஒரே ஃபோர்ஸ் வெயிட். வெயிட் எப்படி ஆக்ட் ஆகுது? மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸும் கிராவிட்டியும் சேர்ந்தது தான் வெயிட். Which one acts as a food store in plant seeds? ஸோ சீடு கேட்டிருக்காங்க. விதைகளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்டோர் எது? காட்டிலிடன்ஸ், ப்ளூமுல், ஓவியூல், ரேடிக்கல். யூஸ்வலாக வந்து பிளான்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃபுட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பட் இங்கே சீடில் எந்த இடத்துல, எந்த பகுதியில் ஃபுட் ஸ்டோரேஜ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷனில் இருந்து பார்க்கலாம். ரேடிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெம் இருக்குன்னா அதில் சின்னதாக ஒரு ரூட் சின்னதாக ஒரு ஸ்டெம் மாதிரி வரும், அதுதான் வந்து ரேடிக்கல். அப்போ இது கிடையாது, இது சீட் ரிலேட்டட் கிடையாது. ஓவியூல் இது ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து ப்ளூமூல் அப்படிங்கிறது வந்து ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையிலிருந்து வரக்கூடிய சின்ன ஒரு முளை, ஓகேங்களா? இதை தான் வந்து ப்ளூமூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளூமூல் விதைக்கு அடுத்ததான் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ரிமைனிங் இருக்கிறது காட்டிலிடன்ஸ். அப்போ சீடில் ஃபுட் ஸ்டோரேஜ் எங்கே நடக்குது? காட்டிலிடன்ஸில் பகுதியில் நடக்குது. நேம் த அத்லெட்டிக் ஈவெண்ட் இன் விச் மன்பிரீத் கவுர் won a gold medal in the first leg of Asian Grand Prix athletics meet. Long jump, high jump, shot put, discus throw. ஸோ இதில் மன்பிரீத் கவுர் எந்த கேமை ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மன்பிரீத் கவுர் ஷார்ட் புட். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டடான ஒரு கொஷின். Select the correct option. 1 kilowatt hour. ஸோ 1 kilowatt hourங்கிறது வந்து நம்ம பவரை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அண்டு 1 kilowatt hour ஜூலில் மாற்றினோம்னா என்ன வேல்யூ வரும்? 3,60,000 ஜூல்ஸ், 36 lakhs ஜூல்ஸ், 3,600 ஜூல்ஸ், 36,000 ஜூல்ஸ். ஸோ நம்ம 1 kilowatt hour அப்படிங்கிறத வந்து 3.6 into 10⁶ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாக படிப்போம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த 10⁶ எடுத்துட்டு வெறும் 000 போட்டிருக்காங்க. அப்போ 3.6 into 10⁶ 36 lakhs அப்படின்னு எழுத முடியுமா? ஸோ ஆன்சர் இஸ் 36,000 ஜூல்ஸ். ஸோ 36 lakhs ஜூல்ஸ். கிளியர்? அடுத்து 1 joule equal to 1 watt per 1 second. 1 joule equal to 1 watt per 1 second. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா 25 மார்க்ஸ்னால் அதில் வந்து ஃபிசிக்ஸோட டெரிவேட்டிவும் இருக்கும் ப்ளஸ் ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்கும்.
வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா? மக்களவையோட அதிகபட்ச ஸ்ட்ரென்த் என்ன? ஆன்சர் இஸ் 552. 552ங்கிறது தான் அதிகபட்சமான ஸ்ட்ரென்த். அதில் 530 பேர் டைரக்ட்லி எலெக்டடாக இருப்பாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அண்ட் 20 பேர் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் சேர்ந்தவங்களாகவும், 2 பேர் ஆங்கிலோ இந்தியன். இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் டிசைட் பண்ணுறது பிரசிடென்ட். ஸோ இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டோட்டல் பார்த்தோம்னா 552ன்னு வரும். அண்டு ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்க லோக்சபாவோட கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து 545. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து லோக்சபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணது. அண்ட் இது மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 81. ஆர்டிக்கல் 81ல் தான் வந்து லோக்சபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துங்கிறது 552 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் 80ல் ராஜ்யசபா அப்பர் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 250 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் 238ங்கிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ரிமைனிங் 12 பேர் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணப்பட்டவர்கள். ஓகே, இந்த 232ங்கிறது வந்து ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் மெம்பர்ஸ். இந்த 12 பேர் பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணக்கூடியவர்கள். The walls of sclerenchyma cells are thickened due to which of the following one? Hemicellulose, lignin, cellulose, pectin. ஸ்க்ளீரன்கைமா அப்படிங்கிறது வந்து பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ வகை தான். இது என்ன பண்ணும், பிளான்ட்டுக்கு இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட்டுக்கு இதோட பர்பஸ் பார்த்தோம்னா பிளான்ட்டோட உறுதியவும் ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கக்கூடியதுக்கு முக்கிய பங்கே இந்த ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ தான். ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக இது அமைதுன்னு பார்த்தோம்னா ஹெமிசெல்லுலோஸ். திக்கன் டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீன்ஸ் ஹெமிசெல்லுலோஸ். Which of the following is indigenously designed and developed long-range subsonic cruise missile of India? Long-range subsonic cruise missile of India. நாக், நிர்பை, ஹெலினா, பினாக்கா. ஸோ இதெல்லாம் வந்து மிசைல் வகைகள். இந்த மிசைல்லையே லாங் ரேஞ்ச் சப்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த நாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி டேங்க் மிசைல். நாக் அப்படிங்கிறது வந்து ஆன்டி டேங்க் மிசைல். ஹெலினா அப்படிங்கிறதும் ஒரு ஆன்டி டேங்க் மிசைல். அண்டு பினாக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர். மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் தான் இந்த பினாக்கா அப்படிங்கிறது. ரிமைனிங் நிர்பயா தான் வந்து ஒரு சப்சோனிக் க்ரூயிஸ் மிசைல். ஆன்சர் இஸ் நிர்பயா. Who among the following is the founder of ஸ்வதந்திர பார்ட்டி? சுதந்திர பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணது, நிறுவனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே, ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி, காமராஜ், வல்லபாய் பட்டேல். சுதந்திர பார்ட்டியை நிறுவனது யாருன்னு பார்த்தோம்னா சி ராஜகோபாலாச்சாரி. இவர் 1959 இந்த பார்ட்டியை நிறுவுறாரு. அதே மாதிரி 1905 இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிங்கிற ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. எப்போ? 1905 ராஜகோபாலாச்சாரி. அதே 1959 ஸ்வதந்திர பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ காமராஜை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தோம்னா 1903 பிறந்தார். அதே 1954 இவர் தமிழ்நாடோட சிஎம்மாக மாறுறாரு. அண்ட் 1976 இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்படுது ஆஃப்டர் டெத்.
அவர் இறந்ததுக்கு அப்புறமா போஸ்ட்மஸ்லியா வந்து பாரத் ரத்னா விருது 1976ல கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which organization has set up the Govardhan Eco Village in Maharashtra? RSS, Isha Foundation, ISKCON, Gaugiya Mada. கோவர்தன் எக்கோ வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்கான். ஓகேங்களா, இவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கோவர்தன் எக்கோ வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா. இந்த கோவர்தன் எக்கோ வில்லேஜ் அப்படிங்கிறது வந்து ஹம்ராப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. Which of the given elements A, B, C, D, E with atomic number 2, 3, 7, 10, 30 respectively belong to the same period? So 5 எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. A, B, C, D and E. இதோட அட்டாமிக் நம்பரா 2, 3, 7, 10, 30. ஸோ இதில் கொடுத்துருக்க 5 எலிமெண்ட்டில் எந்த எலிமெண்ட்டெல்லாம் ஒரே பீரியடில் உட்காந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் பீரியட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து செல்லை பொறுத்து அமையுது. ஸோ ஃபஸ்ட் இங்கே அட்டாமிக் நம்பருங்கிறது 2, ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கனால ஃபஸ்ட்டு ஷெல்லே இது அமையும். ரெண்டாவது அட்டாமிக் நம்பர் 3, ஸோ ஃபஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரானும். ரிமைனிங் இந்த 7 அட்டாமிக் நம்பரில் ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் ரெண்டாவது ஷெல்லில் 5 எலக்ட்ரானும் ஃபில் ஆகும். அட்டாமிக் நம்பர் 10க்கு ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான். ஸோ 30 ஃபஸ்ட்டு ஷெல்லில் 8, செகண்ட் ஷெல்லில் 8 அண்ட் தென் தேர்ட் ஷெல்லில் 8, ரிமைனிங் 12 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபோர்த் ஷெல்லில் ஃபில் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 எலக்ட்ரான் வந்து சேமாக இல்லை. பட் பிசிடி மூணுமே வந்து ஒரே பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுங்கிறது வந்து 2 ஷெல்லில் தான் ஃபில் ஆகுது. அப்போ BCD is the answer. And ஈங்கிறது வந்து 4th ஷெல் வரைக்கும் போகுது. அப்போ இது 4th பீரியடில் ப்ரெசென்ட் ஆகக்கூடியது. இது செகண்ட் பீரியட்லையும் இது ஃபஸ்ட் பீரியட்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அமையுது அதை பொறுத்து எப்படி பீரியட் வந்து அசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. Which one is the commercial unit of energy? Commercial unit நம்ம வீட்டில் வந்து இப்போ ரீடிங் எடுக்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ரீடிங் எடுக்கிறாங்கன்னா எந்த யூனிட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிலோவாட் ஹாரில் எடுப்பாங்க. கிலோவாட் ஹார். ஸோ இது ரிலேட்டடான ஒரு கொஷின் இப்போ தான் பார்த்தோம். 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joules. 1 kilowatt hour equal to 3.6 into 10 power 6 joules. And பவரோட யூனிட்னு பார்த்தோம்னா வாட். ஓகேங்களா, எனர்ஜியோட யூனிட் தான் வந்து கிலோவாட் ஹார். The prefix added to the name of the hydrocarbon with 4 carbon atoms is prop, eth, hept, but. ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது வந்து கார்பன் ஆட்டம்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த கார்பன் ஆட்டம்ஸ் எந்தெந்த ஆட்டம்ஸ் கூட சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஒரு கெமிக்கலாக மாறுது அப்படிங்கிறத பொறுத்து அமையிறது தான். பட் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நேம், ப்ரிஃபிக்ஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் ஆட்டம் எடுத்துக்கலாமே, அதில் ஒரு கார்பன் ஆட்டம் ஷேர் பண்ணி வந்துச்சுன்னா அது வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மித். ஓகேங்களா, METH. அதுவே 2 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது CH3ங்கிறது வந்து மீத்தேன். நமக்கு மீத்தேன்ங்கிறது CH4. ஓகேங்களா, அப்போ ஒரு கார்பன் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்தது வந்து மீத்தேன். அதை வந்து நம்ம மித் அப்படின்னு சொல்லுவோம், அதோட ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா,
அண்ட் தென் 2 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை ஈத் அப்படின்னு சொல்லுவோம். 3 கார்பன் ஆட்டம் ப்ரோப், 4 வந்து பூட், 5 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை பென்ட், 6க்கு ஹெக்ஸ், 7 ஹெப்ட், 8 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா அது ஆக்ட், 9 நான், 10 வந்து டெக். ஸோ இப்போ கொஷினை பொறுத்த வரைக்கும் 4 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூட். ஓகேங்களா? அண்ட் இந்த ஹைட்ரோ கார்பன் நம்ம அல்கேன், அல்கீன், அல்கைன். ஓகேங்களா? அல்கேன், அல்கைன், அல்கீன் அப்படின்னு 3 வகையாக நம்ம பிரிப்போம். அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை அல்கேன்னும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை அல்கீன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை அல்கைன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 4 கார்பன் ஆட்டம் ஒரு ஹைட்ரோ கார்பனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ப்ரிஃபிக்ஸில் புட் அப்படின்னு வரும். அண்டு கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து அந்த ப்ரிஃபிக்ஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகும். Who won Golden Boot Award in 2018 FIFA World Cup? ஸோ லாஸ்ட்டாக ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து 2018 நடந்தது. அடுத்தது 2022 2018 ரஷ்யாவில் நடந்திருக்கு. அண்ட் அதோட வின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தான் வின்னர். ரன்னர் வந்து குரோஷியா. 2022 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கத்தாரில் நடக்க போகுது. 2018 ஃபிஃபா வேர்ல்டு கப் ரஷ்யாவில் நடந்தது. ஹோஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ் தான் வின்னர் அண்ட் குரோஷியா ரன்னர். அதில் கோல்டன் பூட் அவார்டு அப்படிங்கிறது வந்து ஹாரி கேன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கோல்டன் பால் அவார்டு லூகா மோட்ரிக், குரோஷியா நாட்டை சேர்ந்தவர். கோல்டன் க்ளோவ் அவார்டு திபூட் கவுட்டியோஸ், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். பெஸ்ட் யங் பிளேயர் கைலின் மேப்பே, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். மேன் ஆஃப் த மேட்ச் ஆண்டோனி கிரைஸ்மேன் அப்படிங்கிறவருக்கு, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபிஃபா வேர்ல்டு கப் 2018 கொடுக்கப்பட்ட முக்கிய விருதுகள்: கோல்டன் பூட் அவார்ட், கோல்டன் பால், கோல்டன் க்ளவ், பெஸ்ட் யங் பிளேயர், மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இது வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து ஃபிஃபா மென் மேட்ச். ஸோ ஃபிஃபா விமன் வேர்ல்டு கப், இந்த விமன் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து 2019 பிரான்ஸ் நாட்டில் நடக்குது. அதுவே 2023 அடுத்து வேர்ல்டு கப் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலையும் நடக்க போகுது. 2023 ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் ஃபிஃபா விமன் வேர்ல்டு கப் நடக்க போகுது. Which is prevented by coating the conducting wire with PVC, fusing, overloading, dripping, short circuit. ஸோ ஒரு கண்டக்டிங் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டிலே பார்க்குறோம் ஒயர் இருக்குது. இந்த ஒயரை சுற்றி ஒரு பிவிசி மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கவர் ஆகியிருக்கும். இது வந்து ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். இது ஒரு காப்பர் ஒயர்னு வச்சுக்கலாம். ஸோ பெஸ்ட்டு கண்டக்டிங் ஒயர்னு காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. காப்பர் ஒயரை சுற்றிலும் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலால் கோட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் சர்க்யூட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான். கண்டக்டிங் ஒயரை சுற்றி பிவிசி மெட்டீரியலால் கோட் பண்ணியிருப்பாங்க. Who contributed the theory of inheritance of traits in living things? JBS Haldane, Charles Darwin, Gregor Mendel, Stanley Miller. இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது வந்து ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக். இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஞாபகம் விட வேண்டியது ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் குரோகர் மெண்டல். இவர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இன் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிற தியரியை கொடுக்குறாரு. ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து குரோகர் மெண்டல் தான் ஃபாதர் ஆஃப்
ஜெனட்டிக்ஸ். அவரோட தியரி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் இன் லிவிங் திங்ஸ்.